அவர் வந்து இன்னொரு ஒரு விஷயம் பேசியிருந்தாரு. வினுஷாவை பத்தி எதுக்கு நீங்க பேசுறீங்க? ஐஷுவ பத்தி எதுக்கு நீங்க பேசுறீங்க? அவங்க எல்லாம் உள்ள இல்லையே அப்படின்னு இவர் பேசிட்டு இருந்தார். கரெக்ட். அவங்க எல்லாம் உள்ள இல்ல, நீங்க பேசக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க. ஓகே. வினுஷா பத்தி நிக்சன் இப்படி எல்லாம் பேசினாருன்ட்டு எப்போ நீங்க டிவில போட்டு காமிச்சீங்க? வினுஷா வெளியில இருக்கும் போதுதான். அது ஒரு பெரிய சஃபராவே இருந்தது. அவங்களால பதில் சொல்ல முடியாம, அவர் கேமரால சாரி கேட்காம இப்படியே ஒரு சஃபரா இருந்துச்சு. சோ இதெல்லாம் அவங்களோட தேவைக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறது கேம்ல உள்ளவங்க பண்ணலாம். கேம்ல உள்ளவங்க இதெல்லாம் பண்றதுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இது கமல் சார் பண்றது இஸ் நாட் நைஸ். அன்னைக்கே இவர் அப்ப அது கேட்கல. அன்னைக்கு எதுக்கு நீங்க போடுறீங்க? உள்ளதான் வினிஷா இல்லையே, எதுக்கு நீங்க அதை போடுறீங்கன்னு காமிச்சிருக்கலாம். அன்னைக்கு உங்க கேமுக்கு தேவைன்னும் போது அன்னைக்கு நீங்க போட்டுக்கிட்டீங்க. இன்னைக்கு கேமுக்கு தேவையில்லைன்னும் போது இன்னைக்கு நீங்க அவங்க உள்ள இல்ல, நீங்க இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்ட்டு. அண்ட் ஒரு அடல்ட்டா இருக்க ஒரு பையன் எல்லாத்தையும் சொல்லி அக்காவே மை டைப் அப்படின்னு சொல்ற ஒரு பையன் வந்து சாரி கேட்டுறால் தான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு. சோ அவங்களுக்கு தேவைன்னா இப்படி பண்ணிக்கிறாங்க, தேவையில்லைன்னா பண்ணல.